இன்று பொதுவாக வடகிழக்கிலே மட்டுமல்லாமல் ஏனைய பிரதேசங்களிலும் விதைப்பு ஆரம்பிக்கப்படுகின்றது. ஒரு புறம் வயல் வெட்டுகின்ற அறுவடை செய்கின்ற அதே நேரம் இன்னொரு பகுதியிலே அம்பாறை மாவட்டத்திலே திருக்கோவில், ஆலையடிவோம்பு, அக்கரைப்பற்று போன்ற பொத்துவில் போன்ற பிரதேசங்களிலே உழவுகின்ற விவசாயிகள் தங்களது நிலத்தை பண்படுத்துகின்ற செயற்பாட்டிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்திலே அந்த விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும். ஏனென்றால் அந்த விவசாயிகளுக்கு தேவையான எண்ணெய், டீசல், எரிபொருள் என்பது QR முறையின் மூலம் ஒரு வாரத்துக்கு 30 லிட்டர் மட்டும்தான் வழங்கப்படுகின்றது. இந்த 30 லிட்டர் என்பது ஒரு ஏக்கர் உழவுவதற்கு மட்டும்தான், பண்படுத்துவதற்கு மட்டும்தான் இந்த 30 லிட்டர் எரிபொருள் தேவையாக காணப்படும். ஆனால் அங்கே இருக்கின்ற விவசாயத்தின் மொத்த ஏக்கர் நிலப்பரப்பை பார்த்தால் கிட்டத்தட்ட 20,000க்கு மேற்பட்ட ஏக்கருக்கு மேற்பட்ட விவசாயம் செய்யப்பட போகின்றது. இதற்கு தேவையான எரிபொருள் எங்கே எடுப்பது? ஆகவே இதிலே முதலாவது இந்த நாட்டுக்கு உணவளிக்கின்ற, இந்த நாட்டின் ஏழை மக்களின் வயிற்று பசியை போக்குகின்ற விவசாயத்தை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். அதன் அடிப்படையில் அம்பாறை மாவட்டம் 20% நெல்லை உற்பத்தி செய்கின்றார்கள். இந்த உழவர்களுக்கு தேவையான, உழவு இயந்திரத்துக்கு தேவையான அந்த டீசலை ஒரு வாரத்துக்கு 30 லிட்டர், இது கொஞ்சம் கூட ஒரு சிறிய அளவு கூட காணாது. இதனை நீங்கள் கரசனை எடுத்து இந்த அரசாங்கம் அந்த உழவு இயந்திரங்களுக்கான டீசலை நீங்கள் கூடுதலாக கொடுக்க வேண்டும். அதாவது உழவு இயந்திரங்களுக்கான டீசல் ஒரு நாளைக்கு சராசரியாக ஒரு நாளைக்கு நீங்கள் 75 இருந்து 100 லிட்டர் டீசலை வழங்குகின்ற பொழுதுதான் அங்கே விவசாயம் சரியாக செய்து முடிக்க முடியும். இந்த அரசு அந்த பிழையை விட்டால் பாரிய உணவு தட்டுப்பாடை இந்த அரசு எதிர்நோக்க வேண்டி வரும். அது மட்டுமல்ல, வெளிநாடுகளிலே இருந்து விவசாயிகளுக்கு தேவையான உர மானியங்களை, கிருமிநாசினிகளை இறக்குமதி செய்ய வேண்டும். இந்த நாட்டிலே நிதி இருக்கின்றது என்று அரசாங்கம் சொல்லுகின்றது. கூடுதலான நிதியை செலவழித்து பசலையை இறக்குமதி செய்யுங்கள். இப்போது பசலை தட்டுப்பாடு ஏற்படுத்தியிருக்கின்றது. விவசாயிகள் கிருமிநாசி கடைகளுக்கு, பசலை கடைகளுக்கு சென்றால் பசலை இல்லை. ஆகவே பசலை இல்லாத அந்த துர்ப்பாக்கிய நிலை ஏற்பட்டால் விவசாயிகளின் விளைச்சல் கேள்விக்குறியாகும். விவசாய விளைச்சல் கேள்விக்குறியாகினால் இந்த நாட்டின் உணவு உற்பத்தி மிகவும் பாதிப்படையும். ஆகவே அரசு தேவையற்ற விடயங்களுக்கு, அபிவிருத்தி வேலை திட்டங்களுக்கான செலவுகளை குறைத்து அதனை நிறுத்தி இந்த மிக அத்தியாவசியமான தேவையான பசலை இறக்குமதியை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும், கிருமிநாசினியை மேற்கொள்ள வேண்டும். இதனாலே விவசாயிகள் பாதிக்கப்படுகின்றார்கள். மீனவர்களுக்கான எண்ணெய் சரியாக கிடைக்கவில்லை என்றால் மீன் உற்பத்தி பாதிக்கப்படும். ஒட்டுமொத்தமான மீன் உணவு, கடல் உணவு என்பது மிகவும் பாதிப்படை. இதனை இந்த அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த விடயத்தை நீங்கள் சரியாக செய்யாவிட்டால் இதற்கு பொறுப்பாக இந்த 225 பாராளுமன்ற உறுப்பினர்களும் தான் காரணமாக இருப்பார்கள்.